யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ கர்த்தரை தங்க கூட வைத்து யாரெல்லாம் சுமக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலே பெரியவர்களா இருக்கிறார்கள். கைகளை உயர்த்தி தட்டி ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த பிரசன்னத்தை சுமக்கிற அல்லேலூயா அந்த பிரசன்னத்தை சுமக்கிற லேவியர்களாக ஆசாரியர்களாக கைகளை தட்டி ஆமென் தேவனே நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டியை, அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதற்கு ஃபர்ஸ்ட் இவர் செய்தது என்ன அப்படின்னா, 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம். 13ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையா இருந்தபடியினால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமீன். 12லிருந்து 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நோக்கி, உங்களுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளி நிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடே கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்திற்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவதாக இந்த விழுந்து போன இந்த தாவீதின் கூடாரத்தை நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்க முடியும். நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும்